அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கா? சரி, போன் என்னாச்சு? அது போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்க, சரி என்கிட்ட சொல்லல. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குல, அப்போ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வாங்கி போன் பண்ணி என்கிட்ட சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? சொல்லணும் தான். இவ்வளவு தைரியமா சொல்ற? வீட்டுல நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க, அண்ணன் கேனே தானே, நம்மள எங்க போனாலும் கேட்க மாட்டேன்னு உனக்கு நினைப்போம். அண்ணா அடிக்காதண்ணா, அண்ணா நான் அப்பலாம் நினைக்கலண்ணா. ஏடா ஆலின், அடிக்காதல. ஃபர்ஸ்ட் இந்த கழுதை எங்க போச்சுன்னு கேளு. அம்மாச்சி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்ன அடிக்காதண்ணா? ஏஹா, சும்மா இரு. நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுல எனக்கு பிரச்சனை இல்ல. அண்ணன் என்ன சொல்லிட்டு போனேன்? நீ வீட்டுக்கு போனேன்னு அண்ணனுக்கு போன் பண்ணுன்னு சொன்னேன். அண்ணே, நம்ம போனுக்காக வெயிட் பண்ணுமான்னு ஒரு நினைப்பு இல்லாம உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம்? அதுக்குதான் இந்த அடி. என்ன வலிக்குதுண்ணா? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடலாம்னு நினைச்சேன். என்னத்த நினைச்ச? நான் எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணேன் தெரியுமா? நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, உன்னை தேடி 3 மணி நேரம் நாயா அலைஞ்சிருக்கேன். அது கூட அண்ணனுக்கு பெருசு கிடையாது. நீ எங்க இருக்கன்னு தெரியாம என் மனசு எவ்வளவு தவிச்சிச்சு தெரியுமா? அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா ராதா? அல்வின், அடிக்காதுல, பாவல அந்த பிள்ளை. சும்மா இருல. நான் படுற வேதனையும் வழியும் எனக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? சரிதான், புரியுது. ஆனா அதுக்குன்னு இப்படியா போட்டு அடிக்கிறது பாவம்ல. நான் இவளை அடிக்கணும்ல நான் நினைக்கவே இல்லல. ஆனா இவ பண்ண விஷயம் என்னை அடிக்க வைக்குது. நான் இப்படிலாம் பண்ண மாட்டேனா, உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேனா. ஆரின்னு சொல்லாத ராதா. இந்த ஊர் உலகம் நாளைக்கு என்ன பேசும் தெரியுமா? அம்மா அப்பா இல்லாத பொண்ணு அண்ணன் தானே வளர்க்குறான், அண்ணனுக்கு தெரியாம இந்த பொண்ணு ஊரு சொத்துதுன்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இது ஒண்ணு மட்டும் கஷ்டப்படுத்தாது. இந்த வார்த்தை என்ன உயிரோட கொல்லுறோம். நான் உன்னை இவ்வளவு நாள் வளர்த்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமா? என்ன, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேனா. இதோ பண்ணிருக்கே. என்கிட்ட சொல்லாம புரியாம நீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க, போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கீங்க. இதுதானே தப்பு பண்றதுக்கு ஆரம்ப கட்டம். நீ இன்னைக்கு என் மனச ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டமா. உன்னை வளர்த்ததுக்கு நான் இன்னைக்குதான் பெருமைப்படுறேன். அண்ணா, என்ன மன்னிச்சிருண்ணா. நீ என்ன நல்லதா வளர்த்திருக்கா. உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி நான் பண்ண மாட்டேனா. என்ன மன்னிச்சிருண்ணா. ராதாமா, நான் உன்னை நல்லா வளர்த்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நீயும் நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. நம்ம யார்கிட்டயாவது சாதாரணமா சிரிச்சு பேசினா கூட அவங்க தப்பா சொல்லுவாங்க. நம்ம வெளியே தனியா போனா கூட தப்பா சொல்லுவாங்கடா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு அம்மா அப்பா இல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அடுத்து என்ன சொல்லுவாங்க? அவன் அண்ணன் சரியா வளர்க்கலன்னு. அடுத்து உங்களை சொல்லுவாங்க நீங்க சரியா வளரலன்னு. ஏன் நம்ம அப்படி அடுத்தவங்க சொல்ல விடணும்? சப்போஸ் போன இடத்துல உனக்கு ஏதாவது தப்பு தானே நடத்தா? அப்படி நடக்காது. அப்படி ஆச்சுன்னா சப்போஸ் அவங்க சொன்ன வார்த்தை உண்மையாயிடுமே, அது என்ன உயிரோட கொன்னுரும்ல. உனக்கு காயப்படுத்தணுன்றதுக்காகலாம் நான் உன்னை அடிக்கல. நான் அடிச்ச அடி உனக்கு மறக்க கூடாது. இனி நம்ம எங்க போனாலும் வீட்டுல சொல்லிட்டு போடணும் உனக்கு ஒரு எண்ணம் வரணும். இப்போ இல்ல, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா கூட உங்க வீட்டுல உள்ள பெரியவங்க, உங்க மாமியார் மாமனார், உங்க புருஷன்கிட்ட எங்க வெளியே போனாலும் சொல்லிட்டு போகணும். அதுக்காக தான் நான் உன்னை அடிச்சேன், புரியுதா? நல்லா புரியுதுண்ணா. என்ன, எனக்கு அம்மா அப்பா இல்லன்னு அடிக்கடி சொல்லாதண்ணா. எனக்கு நீ தானே அம்மாவும் அப்பாவும். நீ அப்படி சொல்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை அடிச்சது உனக்கு வலிக்குதோ இல்லையோ, ஆனா என் தங்கச்சி அடிச்சிட்டோமே எனக்கு அவ்வளவு வலிக்குது. பிரியாமா, என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியலம்மா. விடுங்கப்பா, என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதானே நடக்கும்.
உன் வாழ்க்கை இப்படி கெட்டி குட்டி சவர ஆறதுக்கு காரணமே நான் தாமா. நான் மட்டும் இந்த தருதலைய கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நீ நல்லா இருந்திருப்பமா. நானே உன் தலையில மண்ணை தூக்கி போட்ட மாதிரில உன் வாழ்க்கைய அழிச்சிட்டேன். விடுங்கப்பா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போய் நீ இத பத்தி பேசி என்ன ஆக போகுது? ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே அழிய போகுது. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த சண்டாளி பேச கேட்டு கேட்டு என் பிள்ளை வாழ்க்கை அழியறதுக்குன்னே ஒரு காரணம் ஆயிட்டேனே. அப்பா, இவ்வளவு நாளுல நான் அம்மாவை பார்க்கணும் நான் நினைச்சதே இல்லை. என் கூட பிறந்தவங்களாம் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டதே இல்லை. ஆனா இப்போ எனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருக்கு. பாவி பாவி, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன்னா என் குடும்பத்தை நானே பிரிச்சுட்டேனே. ஏப்பா, இந்த 2 நாளா நீங்க எங்க போயிட்டீங்க? சித்தி துணி எடுத்து தரேன்னு பேர்ல என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்த வேற வழியே இல்ல. சரி, கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாப்போமேன்னு நம்ம ஊருக்கு போனேம்மா. ஊருக்கு போனீங்களா? எங்கப்பா? என் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வந்த அந்த ஊருக்கு தாமா போனேன். இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல. அவங்க கை காலையாவது விழுந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த உதவி கேட்கலான்னு. ஆனா அம்மா, தங்கச்சி, அண்ணன் எல்லாத்தையும் பாத்தீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? அங்க போய் பார்த்தா உங்க அம்மா இருந்த வீடு பூட்டி இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துல போய் விசாரிச்சா நான் விட்டுட்டு போன கவலையில உங்க அம்மா இறந்துட்டாங்களா. அப்புறம் உங்க அம்மாச்சி தான் பிள்ளைல எல்லாம் கூப்பிட்டுட்டு பழைக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்களா. எங்க போனாங்கன்னே தெரியலையே. என் குடும்பத்தை நானே அழிச்சிட்டேனே. அப்பா, அண்ணன், அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த நீங்க என்ன ஏன்ப்பா தூக்கிட்டு வந்தீங்க? என்னையும் அவங்க கூடயே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. இங்க வந்து சித்திக்கிட்ட என்ன ஒவ்வொரு நாளும் கொடுமை அனுபவிச்சு வளர்ந்துருக்கேன். அங்க இருந்த வச்சோம் ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு நான் எங்க அண்ணன் தங்கச்சி கூட சந்தோஷமா இருந்திருப்பேன்லப்பா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சண்டாளி உங்க சித்திக்காரி தான். ஊர்ல என் பின்னாடியே சுத்தி சுத்தி மயக்கிட்டா. உங்க அம்மா நல்ல குணம் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த அளவுக்கு மயக்கி வச்சுட்டா என்ன. அந்த நேரம்னு பார்த்து உனக்கு அடுத்து எல்லாம் போட்ட பிள்ளையா பிறந்தல எனக்கு உங்க அம்மா மேல கோபம். உங்க அம்மாவை விட்டுட்டு உங்க சித்திக்காரிய கூட்டிட்டு ஊரை விட்டு போனேன். அப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதான் உன்னை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்ல. உன்னையும் சேத்தாப்புல கூட்டிட்டு வந்துட்டேம்மா. உன்னை கூட்டிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இந்த சண்டாளி கிட்ட உன் சித்திக்காரி கிட்ட நான் உன்னை மாட்டி விட்டுட்டேனே. என்ன மன்னிச்சிரு பிரியாமா, மன்னிச்சிரு. அப்பா, என்கிட்ட ஏப்பா மன்னிப்பு கேக்குறீங்க? அழாதீங்கப்பா. நீங்க பண்ணுனது தப்புதான், தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக இப்ப நீங்க அழுறதை என்னால பார்க்க முடியலப்பா. அழாதீங்கப்பா. உன்னை கூட்டிட்டு வருவான்னு உங்க சித்திட்ட கேட்கும் போது கூட்டிட்டு வாங்க நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொன்னான். ஆனா கூட்டிட்டு வந்து அப்புறம் ஆர்த்தி பிறந்த பிறகுதான் உங்க சித்திக்காடியோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சதுமா. அன்னையில இருந்து இன்ன வரை உனக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா நான் பார்த்து தானமா இருக்கேன். ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையம்மா. நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாமா இல்லம்மா. என்ன மன்னிச்சிருமா. இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுதுப்பா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளுக்கு நான் பொண்டாட்டி ஆயிருவேன். அப்புறம் என் சந்தோஷம் நிரந்தரமா போயிரும். என்ன, நீங்க பண்ண தப்புலயே பெரிய தப்பு, உங்களை என்னால மன்னிக்க முடியாத தப்பு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நீங்க என் அம்மாட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டு வந்ததுதான். நான் அம்மாட்டே இருந்தா ஏதோ அம்மா கூட சந்தோஷமா இருந்திருக்கணும்னு எனக்கு ஓரமா எப்பவுமே இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். போங்கப்பா. என்ன, நானும் பார்த்துதான் இருக்கேன். அப்பனும் மகளும் அப்பத்துல இருந்து ஓவரா தான் நீலு கிணறு வச்சிட்டு இருக்கீங்க. அங்க நேரம் ஆகுதுன்னு ஐயர் கூப்பிடுறாங்க, வாங்க. டேய், வந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். எவ்வளவு பரபரப்பு என் பிள்ளை வாழ்க்கை அழிக்கிறதுக்கு. இந்த பாருமையா, உங்க பிள்ளை என்ன நான் கொண்டு போய் கடத்திலேயே தள்ளி விட போறேன். ஒரு பணக்கார பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். பணக்கார பையனா? ஆமா, பெரிய பணக்கார பையன் தான். அப்போ பணக்கார பையனை ஏன் இவளுக்கு கட்டி வைக்கிற? இவளுக்கு ஏதாவது பிச்சைக்காரன் தான், அவனை கட்டி வச்சிருப்போமே. நம்ம பொண்ணுக்கு ஆர்த்திக்கு இந்த பணக்கார பையனை கட்டி வைப்போமே. கட்டி வையேன். சொட்ட, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விஷத்தை வச்சு கொல்லதான் போறேன். என் பொண்ணு ஆர்த்திக்கு இவனா? என் பொண்ணுக்கெல்லாம் மன்மதனே வருவான். அவனை பார்த்து நான் கட்டி வச்சுக்கிடுவேன். பாரு ஜானகி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. என் பிள்ளை வாழ்க்கையை அழிக்க முடிவு பண்ணிட்டல. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நான் போறேன். அப்பா, அப்பா எங்க போறீங்கப்பா? எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் நீங்க தான். நீங்களும் போயிட்டா நான் அனாதையா இருப்பேன்ப்பா. எப்பா? எங்கேயும் போலம்மா, கோயிலுக்கு தான் போறேன். இதெல்லாம் ஒரு கல்யாணமா? இந்த கல்யாணத்தை என்னால பார்க்க முடியாதுமா. ஒண்ணு உன் அப்பனா இந்த கல்யாணத்தை நிறுத்தியாவது முயற்சி பண்ணணும். என்னால முடியலமா. அதான் நான் கோயிலையாவது போய் அந்த சாமி கிட்ட ஏன் என் பொண்ணு வாழ்க்கைக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு கேள்வியாவது கேட்கமா.
போயா போ. நீங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டினாலும் ஒண்ணுதான். நீங்கள்னு யாரும் அழ போறது கிடையாது. போ. பாரு, நீ இப்படி அழுது சினுங்கறனால ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அங்க மணமேடையில மாப்பிள்ள வந்து உட்கார்ந்தாச்சு. சீக்கிரம் கண்ணீரை தொடச்சிட்டு வந்து மணமேடையில வந்து உட்காரு. வா. நீங்க போங்க, நான் இதோ வாரேன். இதோ வரேன்னு சினிங்கிட்டே நிக்காத. வா. ஏசப்பா, அண்ணே குச்சோட நிக்கிறத பார்த்ததுக்கே இப்படி கனவு வருதுன்னா உண்மையாவே உள்ள போனா அண்ணே நம்ம தோலை உரிச்சு தொங்க விடுறானோ? என்ன நின்னுக்கிட்டே தூங்குற? நான் தூங்குறேன்னு நினைச்சீங்களோ? நான் தூங்குறேங்க. இது ஒரு விதமான தியானம். நம்ம பயந்துருந்தா நம்ம பயத்தை போக்குற தியானம். ஆமா, நல்ல தியானம் தான். நடு ரோட்லயே நின்னு தூங்குறது. ஆமா, உள்ள போக வேண்டியதானே? உள்ள போக எனக்கு பயமா இருக்கு. எங்க அண்ணன் என்ன அடிப்பான், உங்க அண்ணன் கிழிப்பான். எனக்கு 3 அண்ணன் இருக்கான் தெரியுமா? நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். நீ தான் ரொம்ப பயப்படுற. உங்க அண்ணன் பெரிய கம்போ. உள்ள போனாதான் தெரியும். நீ உங்க அண்ணன் பத்தி சொல்ற பில்டப்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. முதல்ல நீங்க போறீங்களா உள்ள? அப்படியே சடனா உள்ள போனாலும் ஒரு மாதம் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம். உங்க வீட்டுல உள்ளவங்க என்னென்ன போஸ்ட்ல இருக்காங்க நீ ஃபர்ஸ்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். சோதனை. ஒரே வீட்ல தங்கச்சியும் அண்ணனையும் இந்த 2 பேத்துக்கும் பிடிக்க வச்சிங்களே. மெக்கானிக்கு என்ன பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. எங்க அண்ணனை மட்டும் எப்படி ஏத்துக்குவான்? எப்படி இவங்க 2 பேத்தையும் கரெக்ட் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ண போறோமோ தெரியல. என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி எங்க அண்ணனை பார்த்ததுல இருந்து வாயை பொளக்குறீங்க? உள்ள போங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா எங்க அண்ணன் திட்டுவான். போலாம் தான். பாவம் இந்த ராதா தனியா போனாவோட என் அண்ணன்கிட்ட 1-2 அடியோட தப்பிச்சிருவா. நான் அவ ஃப்ரெண்டு உள்ள போனா என்ன பார்த்தாலே அவன் கோபப்படுவான். வச்சு வாங்கிடுவானே. என்ன பண்றது? என்னங்க ஏன் உள்ள போக மாட்டேங்கிறீங்க? அது வந்து ஒரு நிமிஷம். அண்ணன் குச்சோட நிக்கிறத பார்த்து இவங்க பயந்துட்டாங்களோ? இவங்க உள்ள போனாதான் அண்ணன் அடியில இருந்து நான் தப்பிக்க முடியும். இவங்க உள்ள போக மாட்டாங்க போல இருக்க. என்ன பண்றது? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, புடிச்சு தள்ளி விட்டுற வேண்டியதான் அண்ணங்கிட்ட. இவளா? இவ எப்படி இங்க? யார் இந்த பொண்ணு? இப்படி வந்து அண்ணன் மேல விழுதா? நேஹா, என்ன இந்த சீனை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறியோ? ஷாக் ஆகுற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் நடக்கல. இந்த மாதிரி சீனு உங்க அண்ணனுக்கு அடிக்கடி நடக்கும். நான் பாத்திருக்கேனே. யார் இந்த பொண்ணு? உங்க அண்ணன் உங்ககிட்ட மட்டும்தான் ஹிட்லர் மாதிரி இருப்பான். ஆனா இந்த பொண்ணு கிட்ட எல்லாம் ரொமான்ஸ் மண்ணுன்னு ஆயிடுவான். நீ தான் உங்க அண்ணனுக்கு பயந்து இந்த மாதிரி சீனெல்லாம் நமக்கு வைக்க விட மாட்டுற. இப்ப உனக்கு இதுதான் முக்கியமா? எனக்கு இப்படி ரொமான்ஸ் தான்ப்பா முக்கியம். எந்த ஒரு சீமஸ் இருக்கியவ? பேண்டும் சட்டையும் மண்டைய பாரு. ஏன் பேர மேலே வந்து விழுந்து கிடக்கா? எடுத்தொடப்ப கட்டைய. நீ எப்படி இங்க? எழுந்துருடி. லூசு சதீஷ் ஏன் தள்ளி விட்டுட்டு போறான்? ஆல்வின், பார்க்கத்தான் ஊமை கொட்ட மாதிரி இருக்க. ஆனா செம்மையா காயின் அவுட்றியே. நான் என்னல பண்ணேன்? அப்புறம் இந்த டோரமெண்ட் இதுவரையும் மெக்கானிக் கடையே தான் சுத்தி வந்தா. இன்னைக்கு வீட்டு வரையும் வந்திருக்கானா? நீ அட்ரஸ் கொடுக்காமல வந்திருப்பா. அடிச்சேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி திரும்பிடும். ஆமா, நீ கோவப்பட்டா அப்படின்னு நாங்க நம்பிடுவோம்ல. நீங்க 2 பேரும் நல்லா பேசி வச்சுதான் பிளான் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் நீ என் மேல வந்து விழுந்துருன்னு சொல்லிருப்பா. அப்படிலாம் இல்ல. அப்படியே அவ விழுறானா என் மேலேயும் வந்து விழலாம்ல. எப்பவும் ஓ மேலேயே விழுறானா? அப்ப நீங்க சொல்லி வச்சுதானே விழுறா. லூசு பாயிலே, யாராச்சும் ஆள் முன்னாடி விழுன்னு சொல்லுவாங்களா? அப்படி விழுன்னா தனியா தானே விழுந்து ரொமான்ஸ் பண்ணணும்.
ஆமா அப்படி ஒண்ணு இருக்கோ? என்ன ஆமா கிட்ட வராதா? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? உன் காலை முறிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ அவளை கிட்டாதீங்க. அவ என் கூட தான் வந்திருந்தா. உன் கூட வந்தால உன்னை எப்படி அவளுக்கு தெரியும்? அது வந்து நானும் இவளும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். அப்போ இவளை எனக்கு தெரியும். நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. இந்த டோர்னமெண்ட ராதாவோட ஃப்ரெண்டா? எங்கேயோ இடிக்குது. அவ ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போமா. ஆமா ராதா, உனக்கு கேப் புக் பண்ணி வீட்டுக்கு தானே வர சொன்னேன். நீ வீட்டுக்கு வராம எங்க போன? அது வந்து உங்க தங்கச்சி கேப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த வழியா வந்தேனா, சரி எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீ வரியானி கூப்பிட்டேன். ஐயோ உங்க தங்கச்சியோட பயந்தாங்க, எங்க அண்ணன் திட்டுவாங்க, நான் வரல. நான் தான் கட்டாய பண்ணி உங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அறிவு இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு வெளியில இருந்து என் தங்கச்சியை கூட்டு போயிருக்க. வீட்டுல உள்ளவங்க தேடுவாங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அப்படி கூட்டு போனாலும் வீட்டுல உள்ளவங்க தேடுவாங்க, போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்ல மாட்டியா? நீ தான் தருதல மாதிரி பணத்து மேல சுத்திட்டு இருப்ப. என் தங்கச்சியுமா அப்படி சுத்தணும்? சாரிங்க, நான் உடனே உங்க தங்கச்சி கூட்டிட்டு வந்துடலான்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என் தங்கச்சியோட ஃப்ரெண்டா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை காலேஜோட முடிச்சு கொடுங்க. என் தங்கச்சியோட சுத்திட்டு அலையிற வேலையெல்லாம் வச்சு கூடாது. இதான் லாஸ்ட் போ. இந்த ஆண்ட கண்ணே இதுக்குதான் இந்த புள்ள பயந்துருப்பா போல இருக்கு. கொஞ்சம் போறான், என்ன முறை மறைக்கிறான். சரி இதான் நம்ம வாழ போற வீடு, தெரிஞ்சு போச்சு. இன்னொரு நாள் வந்து சமாளிச்சுக்கிட வேண்டியதான். கிளம்பிடுவோம். என்ன லுக்கு, கிளம்பு. ராதா, நான் மட்டும் இருந்த கோவத்துக்கு நீ என் கையில கிடைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, கொன்னு இருப்பேன். இன்னொரு வட்டம் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணன்னு வச்சுக்கோ, நான் நின்னு பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், தலை கீழே தொங்க விட்டுருவேன் சொல்லிட்டேன். தோ ஹாட்டிட்டு போறாளே, அவ சரியான பணத்திமிரு புடிச்சவ. அவ கூட நீ சேர்ந்துன்னு வச்சுக்கோ, அவனுக்கும் அதே புத்தி தான் வரும். ஃபர்ஸ்ட் அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. சரிண்ணா. சரி நேஹா, என்ன பாத்துட்டே இருக்க? அதான் ராதா வந்துட்டல, அவளை சாப்பிட்டு போய் ரூம் கூட்டு போ. ராதா மாமா, டவுலே நல்ல வேலை தப்பிச்சேன். அண்ணன் இருந்த கோவத்துக்கு நான் மாட்டேன்னா செத்துருப்பேன் போல இருக்கு. ஏதோ அந்த பொண்ணால அன்னைக்கு அடியில இருந்து தப்பிச்சேன். இருமா, எங்கடி போனா? இப்ப போனா சொல்ல மாட்டியா? அண்ணன் பாவம் தெரியுமா, உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சான். சாரிக்கா. சாரி பூரி, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? வா கைய கழுவு, அக்கா சாப்பாடு போட்டு தரேன், சாப்பிடு. சரி. நேஹா, எனக்கும் பசிக்குது. நானும் உன் தங்கச்சி தேடி தேடி டயர்ட் ஆயிட்டேன். எனக்கும் சாப்பாடு போட்டு வை, நாங்களும் சாப்பிட்டு வரோம். உனக்கு சாப்பாடு வேணுமா? எங்க வீட்டுல எக்ஸ்ட்ரா சாப்பாடுலாம் இல்ல. நான் 4 பேருக்கு போதுமான அளவு தான் அரிசி போட்டு வடிச்சிருக்கேன். அதனால சாப்பாடு கம்மியா தான் இருக்கு. எங்களுக்கு தான் அது பத்தும். ஏல, உன் தங்கச்சிங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி வளர்க்குறியே, ஒருத்தவங்க பசின்னு வந்தா சாப்பாடு போட்டு கொடுக்கணும், அதெல்லாம் சொல்லி வளர்க்க மாட்டியா? முறை, நல்ல முறை. ஏல அவெல்லாம் நல்லா சொல்லிதான் வளர்த்திருக்கான். ஆனா என் பேத்திக்கு தான் உனக்கு சோறு போடுறதுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். நினைப்பீங்க. நான் இன்னைக்கு போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு தலைவாழை இலை போட்டு விருந்து வைப்பீங்க இந்த வீட்டுல. அது ஒரு நாள் நடக்கும், பார்க்கதான் போறீங்க. நான் கிளம்புறேன்ல. இவன் ஒருத்தன் இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவன் சோத்துக்கு சண்டை போட்டுட்டு போறான். இப்ப அல்வின், அதான் தங்கச்சி வந்துட்டாலப்பா, நீ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு போ. சரியா மாச்சி, நீங்க சாப்பிட்டுட்டு இங்க வரேன். ராதாக்கும் இந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா? 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்களா? ஆனா நம்ம கடைக்கு வருவாளே அந்த அபி, அவ ஃப்ரெண்டு தானே இவ வந்தா. அவிய 2 பேரும் தானே ஃப்ரெண்டு. இதுல எப்படி ராதா? வாழ்க்கையில கடைசியா ஒரு சந்தோஷம்னா அது உங்க போட்டோவை பார்த்து நான் பேசுற இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையிலே கடைசி சந்தோஷமான வார்த்தை. வாழ்க்கையில எனக்கு எந்த சந்தோஷமே கிடைச்சதில்ல. நான் எதுக்கும் ஆசைப்பட்டதும் கிடையாது. ஆனா ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுன்னா அது நீங்க தான். சரி, நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனாலும் உங்களை பார்த்துக்கிட்டே காலம் உள்ள அந்த ஆபீஸ்ல வேலை செய்யலாம் நினைச்சேன். அது கூட எனக்கு கொடுத்து வைக்கல. இன்னைக்கு என் கழுத்துல வேற ஒருத்தனோட தாலி ஏற போகுது. ஆனா என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. நான் இதை யார்கிட்ட சொல்ல முடியும்? இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை நான் மறந்து அவரோட சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு என்னால சொல்லவும் முடியாது. அது நடக்கவும் நடக்காது. உங்க கூட நான் சேர்ந்து வாழணும் எவ்வளவு கனவு கோட்டை கட்டிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா உங்களோட வாழ முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இருந்தாலும் கனவு தானே, யார் நம்மள தடுக்க முடியும்? உங்களோட நான் சேர்ந்தே வாழ்ந்துகிட்டு இருந்த மாதிரி ஒரு நாள், அந்த நாள் இந்த நாள் கனவு நாள் எல்லாம் கனவா போச்சு. இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி இந்த போட்டோவை பாக்குற தகுதியோட எனக்கு இல்ல சார். நான் எப்படி என்னால சொல்ல முடியல.
நான் உங்களை விட்டுட்டு போறேன். நீங்க தான் எனக்கு வேணும். நீ போராடுற சக்தி எனக்கு இல்ல சார். நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா என் கடைசி உயிர் மூச்சு இருக்க வர உங்களை நான் மறக்க மாட்டேன். நான் மறக்கவே மாட்டேன். நேர்ல பார்த்து என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, உங்க போட்டோவை பார்த்தாச்சும் லாஸ்டா சந்தோஷமா சொல்லிட்டு போறேன். ஐ லவ் யூ விராத் சார். ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே இருந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நான்